ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இட்லியும் பக்கோடா குழம்பும், மணலிங்க வீட்டில் வந்து ரைஸ், முட்டை பொரிச்சதா, முட்டை பொரியல், சாம்பாரா, வத்தல் சுண்ட வத்தல் வேறு சுண்ட வத்தல் ஏட்டா மறைச்சி கொண்டு வந்திருக்கேன், நல்லா தெரியும்படியாக இருக்க வேண்டியதானே. சுண்ட வத்தல் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். ஐயோ எனக்கு சொல்லவே முடியல. என்னென்னா மணலிங்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம அப்பாக்கள் 90ஸோட அப்பாக்கள் இருப்பாங்கல்ல, அப்பாக்கள் இருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் பிறக்க வேண்டியவே, அதாவது ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பிறக்க வேண்டிய முகத்தை காட்டுறவனும் வெக்கப்படாத நான் காட்டுறா. இவங்கிட்ட பாருங்க, நான் கேட்குற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான் பாருங்க. வேணாம் ஏன்டா வைக்க, நல்ல பையன் தான்டா, நீ இப்படி தான்டா இருக்கணும். தோசை நைட்டு பிடிக்குமா, தோசை இட்லி டிஃபன் பிடிக்குமா உனக்கு? பிடிக்காது. நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா கடையரிசி சாப்பிட்றாங்க. உனக்கு கடையரிசி பிடிக்குமா, ரேஷன் அரிசி பிடிக்குமா? ரேஷன் அரிசி பிடிக்கும். சுடுசோறு குழம்பு பிடிக்குமா, தண்ணிச்சோறு பிடிக்குமா? இப்போ பாட்டு இருக்குல்ல, பாட்டில் வந்து மெலோடி சாங்ஸ், நடுத்தரமான பாட்டு பிடிக்குமா, பழைய பாட்டு பிடிக்குமா, இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான பாட்டு பிடிக்குமா? நடுத்தர பாட்டும் பழைய பாட்டும் பார்த்துக்கோங்க. இவன் வந்து 2K கிட்ஸு. 2K கிட்ஸுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் மணலிங்கத்துக்கு பிடிக்கும். எனக்கு அதனால இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தண்ணிச்சோறு தான் சாப்பிடுவான், நான்வெஜ் அவ்வளோவா பிடிக்காது, வெஜிடபிள் தான் நிறைய சேர்த்துப்பான், தோசை நைட்டு டிஃபனே சாப்பிட மாட்டான், ரைஸ் தான் சாப்பிடுவான். இந்த காலத்தில் இப்படி பசங்க இருப்பாங்களா? உங்கள் வீட்டில் இருக்காங்களா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.